கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், வருத்தப்பட மாட்டீங்க. வெல்கம் டு தமிழ் ரியல் எஸ்டேட் நியூஸ் சேனல். நான் சுப்ராஜ். நம்மளோட சேனலில் ரியல் எஸ்டேட் பற்றி, அப்புறம் பிளாட்டு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவோம். இங்கே அதுவும் முக்கியமாக சென்னையில். இன்றைக்கி நம்ம வந்திருக்குது வேலன் நகர். அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்றைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணுறீங்கன்னா கோல்டு மற்றதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எப்போதுமே வேஸ்ட்டாக போகும்னு சொல்லுவாங்க. வேலன் நகர் வெஸ்ட் தாம்பரத்துலேருந்து நீங்கள் பஸ் ஏறிங்கன்னா 15 மினிட்ஸ் தான். எந்த டிராஃபிக்குமே இல்லைன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்துடுவீங்க. ஆன் ரோட்லேயே இருக்குது. பஸ் 18H ஒரு பஸ் ஏறினீங்கன்னா இந்த சைட்லேருந்து ஒரு 50 மீட்டர் முன்னாடி போனீங்கன்னா மெயின் ரோடு இருக்குது, அங்கேயே வந்துடுவீங்க. இந்த சைட் ரொம்ப அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 23 lakhs. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸாக்ட் லொக்கேஷன் இருங்க ஓப்பன் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. கேட்டேன் செமையாக இருக்குல்ல. ரோடெல்லாம் அப்போ தான் அப்படியே புதுசாக போட்டு அந்த பிளாட்டெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல டோட்டலாக 5.5 acres மொத்த இடத்துல 146 பிளாட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ஒரு 20% சேல் பண்ணி முடிச்சிட்டாங்க ப்ரீ லான்ச்லேயே. 721 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. அண்ட் இந்த சைட்டில் அமெனிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி CMDA ரெரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ். CMDAனாவே சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருக்குது. ஃபுல்லி அவென்யூ ட்ரீஸ், லேண்ட்ஸ்கேப் பார்க்ஸ், 2 பார்க் இருக்கு. அதுல சில்ட்ரன் பிளே ஏரியா, அப்புறம் வாலிபால் கோர்ட் இதெல்லாமே இருக்கு. உங்களுக்கு ஃபுல்லாவே பேங்க் லோன் 80% அவைல் பண்ணி கொடுத்துட்றாங்க. இமிடியேட் கன்ஸ்ட்ரக்ஷன், ரெடி டு ஆக்குபை, நேச்சுரல் சரௌண்டிங், உங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. கேட்டட் கம்யூனிட்டி, ஃபுல்லி காம்பவுண்ட் ஏரியாவும் இருக்கு. கிரவுண்ட் வாட்டர் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இங்கே கிணறே இருக்கு, நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் 24 hours டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. நீங்க வெஸ்ட் தாம்பரத்துல ஒரு பஸ் 18H பஸ்ஸை ஏறினீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 100 மீட்டருக்கு வெளியிலேயே பஸ் நிற்கும். அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், சாய்ராம் காலேஜ், அப்புறம் தனலட்சுமி காலேஜ், குட் ஸ்கூல், வேலம்மாள் ஸ்கூல், இந்த மாதிரி நிறைய இருக்கு. எல்லா பிளாட்ஸுமே வாஸ்துப்படி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. டோட்டலா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 721 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஃபுல்லி காம்பவுண்ட் வால். ஸோ உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி, செக்யூரிட்டியா இருக்கும், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஹாஸ்பிட்டல்ஸும் இங்கே அப்படியே பக்கத்துலேயே இருக்கு. ஐடி ஏரியா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்ரீராம் கேட்வே, இங்க இருந்து அவுட்டரிங் ரோடுக்கு அப்படியே பக்கத்தில் பண்ணினா ஒன்று இருக்கு. இன்னொன்று மெப்ஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர், உரகடம் இருக்கு, அப்புறம் மெப்ஸ் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் வெஸ்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். அண்ட் அங்கிருந்து இன்னொரு 10 நிமிஷம் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா ஏர்போர்ட் வந்துருது. சீக்கிரமா இதை வளர்ந்து வர்ற இந்த ஏரியால உங்களுக்கு பட்ஜெட் 23 lakhs மட்டும் தான். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க, அவங்க எல்லாமே கைட் பண்ணுவாங்க. வேற ஏதாவது டவுட் தான் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் ரியல் எஸ்டேட் நியூஸ் அப்டேட்லாம் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் வித் தமிழ் ரியல் எஸ்டேட் நியூஸ் சேனல். நான் உங்கள் சுப்ராஜ். இதுதான் டோட்டல் சைட்டோட மேப்பு, வேலன் நகரோட மேப்பு. உள்ள இருக்க பார்க் எல்லாமே இருக்கு. நான் சொன்ன மாதிரி ரெடி டு ஆக்குபை. உங்களுக்கு பின்னாடியே தெரியும் உங்களுக்கு. இது ஃபேஸ் 1 ஆல்ரெடி இவங்க பண்ணி ஃபுல்லா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அங்கே ஃபுல்லா பில்டிங்லாம் வந்துட்டாங்க. அந்த பில்டிங் இருக்குல்ல, அதுக்கு அடுத்ததான் ஒரு ரோடு இருக்கு. அங்கதான் 18H பஸ்ஸும் வரும். ஃபுல்லி ஆக்குபைட் ஏரியா தான். இந்த இடத்த சீக்கிரமே இன்வெஸ்ட் பண்ணி கோல்டுல இன்வெஸ்ட் பண்றீங்களோ இல்லையோ, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்களோ இல்லையோ, லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, வருத்தப்பட மாட்டீங்க.